ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். வாங்க, ஒன்று வந்து சந்தகையும் ஒன்று வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்கலாம். ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் சந்தோஷமாக பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இப்போ 2 கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி மாவு தாங்க. 2.25 கப் நான் எடுத்துருக்கேன். அரிசி மாவை ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு தீ சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாங்க. தீ சிம்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்தண்ணி வச்சுடுங்க. ஏன்னா மாவுக்கு வந்து உள்ளே ஊற்றி கிளறதுக்காக வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே சேர்த்திடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்திட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாங்க. கட்டி இருந்துற போது கட்டி இல்லாமல் கிளறிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேங்கிறது மறந்துடுச்சு. அதனால் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கை சூடாக இருக்கும். 2 நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பார்த்திங்கன்னா அந்த சூடில் நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு மேலே வந்து காஞ்சி போயிடும். அதனால் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். சந்தகை புளிர அச்சுருக்கு பார்த்திங்களா, அதில் போட்டு நம்ம சந்தகை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இட்லி பாத்திரம் தான் இருக்குது, அதில் சந்தகை புழிஞ்சு மாவு வந்து இது மாதிரி கட்டாக முழுகணும். அப்போ தான் வந்து மாவு வந்து பக்குவமான இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இது மாதிரி 2 தட்டுலேயும் புழிஞ்சு வச்சாச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேவிட்டுங்க சந்தகை. அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு தேங்காய், ஏலக்காய், கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்குங்க. சுடுதண்ணி ஊற்றிக்கிங்க, பால் நல்லா கெட்டியாக கிடைக்கும், பால் நிறையா கிடைக்குங்க. தேங்காய் பால் நல்லா தேங்காய் பால் புழிஞ்சிட்டு இப்போ இது சந்தகையும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தேங்காய் பால் கொடுத்துட வேண்டாங்க. தேங்காய் பால் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம், அஸ்கா சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தாங்க. நான் வந்து அஸ்கா சர்க்கரை சேர்த்து பாப்பாவுக்கு வந்து காலையில் கொடுத்துருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் கொடுத்தாச்சுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து எப்பவும் போல் தக்காளிலையும் பண்ணலாம், லெமன் சந்தகையும் பண்ணலாம். இன்னைக்கு தக்காளியில் பண்ணி கொடுத்துருக்குறேன். எப்பவும் போல் தக்காளி வதக்கும் பார்த்திங்களா, எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் உள்ள சந்தகை போட்டு நான் கிளறி விட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தாச்சுங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கொடுத்துட்டாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வீடியோ முடிஞ்சுதுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அடுத்த வீடியோ வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸுங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து இது மாதிரி சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட்டாக இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3, வெங்காயம் 4 அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு கடாய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறனால மத்தியானம் வந்து காஞ்சி போகாமல் இருக்கணும் சாப்பாடு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதையே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். அதே எண்ணெய் போதுமானதுங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி நான் கால்வாசி தான் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு மிளகாயில் பாதி தான் எடுத்துருக்கேன். எனக்கு குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்களா, அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பீன்ஸும், கேரட்டும், முட்டைக்கோஸ், பீன்ஸும் கேரட்டும் வந்து சாப் பண்ணி வச்சிட்டேன். என் பிள்ளைக்கு வந்து பீன்ஸும் கேரட்டும் வந்து வாய்க்கு வரக்கூடாது அப்படிங்குவா. அதனால் வந்து பீன்ஸும் கேரட்டும் வந்து சாப் பண்ணி வச்சிட்டேன். முட்டைக்கோஸு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துட்டு காய் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ஓவர் குக் ஆகக்கூடாது, தீ சிம்மில் வச்சு வதக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு
காய் வதக்கணுங்க. ஃப்ரைட் ரைஸ்னாவே அப்படி தான். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுடலாங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பாட்டை போட்டு கிளறி கொடுத்துக்கலாங்க. மத்தியானம் சாப்பாடு அந்த காய் பன்னீர் இதெல்லாம் வந்து உப்பு, காரம், எண்ணெய் இதெல்லாம் வந்து நல்லா ஊறி சாப்பிடும்போது மத்தியானம் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க ஈஸியாக. நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் உள்ளே சேர்த்திட்டு கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறிக்கோங்க. கிளறி விட்டு உப்பு பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. அது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இது 2 நாள் லஞ்ச் பாக்ஸோட வீடியோங்க. இது மாதிரி 1 பார்ட் ரெசிபி சோயா பிரியாணி நான் ஒன்று போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3ம் போட்டு 1 பார்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.